வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஐபிஎல் 2025 ஃபைனல் ஆர்சிபிக்கும் பிபிகேஎஸ்க்கு நடக்குது. அதுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் நினச்ச 3 அணியில் 2 அணி ஃபைனலில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம நினச்ச அந்த 3 அணி ஆல்ரெடி 2 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஆர்சிபி, ஜிடி, பிபிகேஎஸ். ஸோ இந்த 3 அணிகளை தான் எதிர்பார்த்தோம். ஸோ அந்த 3 அணியில் 2 அணி ஃபைனல் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆர்சிபி ஃபஸ்ட்டில் முடிக்கும்னு ஃபீல் பண்ணியிருந்தோங்கிறத அந்த விஷயத்தை சொல்லியிருந்தோம். ஸோ கோப்பையை வென்று ஃபஸ்ட்டில் முடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்சோட இந்த சின்ன ப்ரிடிக்ஷன்ஸ் வைஸ் நம்ம பார்த்துக்கலாம். லாஸ்ட் மேட்ச்சில் பிளேயர் பேஸில் ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ ஒரு சில கேட்டகரி வைஸ் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது மிஸ் ஆகிருக்கும். பட் பொதுவாக கொடுத்த பிளேயர்ஸில் பார்த்திங்கன்னா மிஸ் ஆனது என்ன காரணங்கிறத சொல்கிறேன். பொதுவாக கொடுத்த பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் மோஸ்ட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கும். நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தோம். பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் கண்டிஷன் தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய வைக்கிது அப்படிங்கிறத. அந்த கண்டிஷன் அப்படி தான் இருந்திருக்கும். மழை பெய்யாமல் ஆரம்பிச்சிருந்ததுன்னா பவுலர்ஸுக்கும் வேல்யூ இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் மழை திரும்பவும் பேஞ்சதுனால பாலை கிரிப் பண்ண முடியல. இதுதான் கண்டிஷனை பேஸ் பண்ணி என்னென்ன பண்ணுறது, பிச்சோட தன்மைக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கொஞ்சம் போய் பார்த்துக்குங்க. க்ரீன் சாயில், ரெட் சாயில், பிளாக் சாயில், இதில் என்னென்ன டைப்பில் இருந்தால் எப்படியெல்லாம் டீமை யூஸ் பண்ணலாங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அது கொஞ்சம் ட்ராக் பேஸில் எப்படி நம்ம கணிக்கிறது அப்படிங்கிற வீடியோவை நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ. அதோட அப்டேட் வெர்ஷன் போடலான்ட்டு இருந்தோம். இது வரைக்குமே நம்ம போட முடியல. விரைவில் அதை பண்ணுறோம். ப்ளஸ் இன்னொரு விஷயம், இந்த கண்டிஷன் பேஸுக்கு நாம் இது வரைக்கும் வீடியோ போடலை. பட் இருந்தாலும் இந்த கண்டிஷன் பேஸை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம டெலிகிராம் வியூஸருக்கு லைவ் வரும்போது நிறைய நேரங்களில் சொல்லி கொடுத்துருக்கோம். மெயின் டெலிகிராம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் சில விளக்கங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன கண்டிஷன் எப்படி இருக்கும், இந்த கண்டிஷனுக்கு எப்படி மூவ் ஆகும். ஸோ இந்த ரெயின் மட்டுமே, மழையை மட்டுமே வச்சு மழை பேஞ்சுது, இப்போ 2 நாளாக மழை பேஞ்சிருக்குன்னா ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மேட்ச் எப்படி இருக்கும். ரீசெண்டாக 1 ஹவர் மட்டும் மழை பேஞ்சு நின்று அதுக்கப்புறம் ஃபுல் மேட்ச் நடக்குதுன்னா அதோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும். இந்த மாதிரி மிடில், ஆக்சுவலாக இந்த மேட்ச் வந்து மிடில் மழை வந்ததாக ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். தொடங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்டின் டாஸுக்கு அப்புறம் மழை அப்படிங்கிற ஒரு இது நடந்திருக்கு. ஸோ அப்போ வந்து பால் ஈரமாகுது. ஸோ பவுலர்ஸ்னால் கிரிப் பண்ண முடியல. ஸோ மழை பெய்யாமல் தொடர்ச்சியாக மேட்ச் நடந்திருந்தால் ஓரளவுக்கு சப்போர்ட் பவுலருக்கும் கிடச்சிருக்கும். பிச்சு பேட்டிங் ட்ராக்காக இருந்தாலும் பவுலருக்கு ஒரு சின்ன சப்போர்ட். ஸ்லோ பால் வேரியேஷன் நேற்று வந்து எஃபெக்டிவாக இருந்துச்சு. பட் அவங்களால கிரிப் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு விக்கெட் எதுவும் கிடைக்காம போனதுக்கான ஒரு காரணம். ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷன் பேஸ்ட் வீடியோவும் நம்ம ஒரு முயற்சி பண்ணுறேன். ஸோ நான் அடுத்து அப்படியே டோர்னமெண்ட் ஆரம்பித்தாச்சு, டிஎன்பிஎல். ஸோ அதுக்கும் தொடர்ச்சியாக முடிஞ்ச வரைக்கும், தொடர்ச்சியாக அப்படின்னா எல்லா மேட்ச்சுக்கும் நீங்கள் வீடியோ கொடுக்கணும்ல, தொடர்ச்சியான்னு சொல்லிட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. என்னோடய பர்சனல் இஷ்யூஸும் நிறையா இருக்கு இல்லையா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேட்சஸை கவர் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா. வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதில் டீம்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஃப்ரீ டீம் அப்படி கொடுக்கலாம். ஃப்ரீ டீம் மீன்ஸ் ஒரு டெமோ டீமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதனால் இனி டிஎன்பிஎல் ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மேட்ச் கொடுக்க முடியுமோ அது எல்லா மேட்ச்சுக்குமே உங்களுக்கு டெமோ டீம் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணுவோம். புதுசாக இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருப்போம், பார்த்துக்குங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தோம், ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கான டிப்ஸாக. அதுவும் இந்த ப்ரிடிக்ஷனோடைய ட்ரீம்11 ப்ரிடிக்ஷனோட இணைச்சி தான் அதை கொடுத்துருந்தோம். செகண்ட் இன்னிங்ஸில் பிபிகேஎஸோட பேட்டர்ஸ்க்கு ஓகே அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதில் குறிப்பிட்ட யாரை மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா பி ஆர்யா, பி சிங்கையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம், ஜஸ் இங்கிலீஷு, ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ இவங்களையெல்லாம் அந்த லிஸ்ட்டில் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ 2வது இன்னிங்ஸு பிபிகேஎஸுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு இண்டிகேட் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதே போல் பிபிகேஎஸ் செகண்ட் பேட்டிங் வின் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இனி வரக்கூடிய ப்ரிடிக்ஷன் இப்போ கொடுத்த மாதிரியே இருக்கும். இந்த பிளேயர் பிக்கிங்கில் நேற்று அக்யூரசி குறைவு தான்.
ஓகேங்களா. ஸோ ஒரு சில கேட்டகரியில் வரல. ஸோ வதேரா லிஸ்ட் அவுட் பண்ணின அந்த பிளேயர்ஸில் ஒரே லிஸ்ட்டில் இருந்த பிளேயர்ஸ் அப்படிங்கிறதும் நிறையா வந்திருக்கும். ஓகேங்களா. அது மட்டும் நமக்கு மிஸ் ஆயிடும். அது மிஸ் ஆச்சு மீன்ஸ் என்னென்னா பவுலிங்கில் யாரும் வரலை. ஸோ இதோட ப்ரிடிக்ஷனும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது தனி லெக்சராக போகும். ஸோ நம்ம இது வரைக்கும் இந்த ஐபிஎல்லில் ஃபுல்லாக நம்ம குரூப் பிளேயில் இணைஞ்சிருந்தவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் குரூப் பிளே இருக்காது. இதுதான் கடைசி மேட்ச்சு. ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஒரு லைவ் போடுவோம். அந்த லைவில் ஐபிஎல் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து நம்ம லைவ் போடலாம். அந்த லைவில் தெளிவாக எல்லா விளக்கங்களும் நம்ம தர்றோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ரைட். இப்போ இந்த மேட்ச்சுக்குள்ளே வந்துடலாம். ஆர்சிபி பிவிகேஎஸ் லெவலில் நான் எந்த சேஞ்சுமே பண்ணிக்கல. இதே பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபைனல் மேட்ச்சு பெருசாக மீன்ஸ் இல்லை, சேஞ்ச் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. அப்படி இருந்தால் யார் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா ஆர்சிபியில் துஷாராக்கான வாய்ப்பு இருக்கலாம். பட் ரொம்ப ரேர் சான்ஸு. யாஸ் தயாலை எடுத்துகிட்டு துஷாராங்கிற மாதிரி யோசிக்கணும். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. ஏன்னா புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட் இவங்க 2 பேருமே இனிஷியல் பவுலர்ஸ். ஸோ சேஞ்சஸ் இருக்க சான்சஸ் இல்லை ஆர்சிபியில். அதே போல் பிபிகேஎஸில் சேஞ்சஸ் பண்ணால் ஒருவேளை ஸ்பின்னுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஃபீல் பண்ணால் மட்டும் பிரார் உள்ளே வரலாம். வைசாக் விஜயகுமாருக்கு ஓவராக பட் லெஸ் சான்ஸ் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறேன். ரைட். ஸோ 2 டீம்லேயும் இதே லெவல் தான். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பிளேயரும் இல்லாமல் இந்த மேட்சை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ரைட். ஸோ நம்ம இதுக்குள்ளே வந்துக்கலாம். இன்ட்ரடக்ஷன்லேயே 6 நிமிஷம் போயிடுது. ரைட். இப்போது ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டான். ஆர்சிபியில் யாஸ் தயால் அண்டு பிபிகேஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் ஜஸ் இங்கிலீஷ், பிரார். ஓகேங்களா. பிரார் இல்லை, ஒரு சான்ஸ் இருந்தா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி கன்சிடர் பண்ண வேண்டாம் பிராரை. யாஸ் தயால், இங்கிலீஷ். ஸோ இந்த பிளேயர்ஸ் வந்து இவங்கள டீமில் எடுக்கிறதுக்கு இப்போ ட்ரீம் 11 எப்படி யோசிக்கலான்னா பிளேயர் எடுக்கிறீங்க அப்படிங்கிறவங்க யோசிக்கிற விதம் என்னென்னா இவங்க வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரின்னு சொல்லிட்டோம். அதனால் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச்சில் வந்து சாய் சுதர்சன் வந்து உங்களுக்கு வீசியாக வந்திருந்தார். ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் பிளேயரில் தான் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த பக்கம் ஜானி பெரிஸ்டோவை சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். ரைட். அதில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் 2 பேரும். ஓகே. பட் ஒரு ஆள் வீசி, இன்னொருத்தர் பெருசாக கேப்டன் வீசியில் எதுலையும் வரலை. ஸோ அது ஒன்று புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு கேட்டகரி பிளேயர்ஸ். ஸோ இவங்க என்னென்னா அந்த அணியோட வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கான ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஜாஸ் இங்கிலீஷ், யாஸ் தயால். ஸோ இந்த பிளேயர்ஸில் யாரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அந்த டீமுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத ஓரளவு உருவாக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. இந்த பிளேயரில் ஒரு பிளேயர் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும். ஒரு வேளை மேட்ச் வந்து பயங்கர க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா 2 பிளேயரை கூட நீங்கள் டீமில் எடுத்துக்கலாம். டீமுக்கு இப்படி கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிபிகேஎஸில் மட்டும் ஒரு பேட்டர்ஸை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தோன்னா பிரப்சிம்ரன் சிங் அண்டு சசாந்த் சிங். ஓகேங்களா. ஸோ இங்கே வெற்றி தோல்வி அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய பிளேயர்ஸா அப்படின்னா அப்படி கிடையாது. பட் பிபிகேஎஸ் வின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில் பிரப்சிம்ரன் சிங்கிட்டேருந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வரணும். இப்போ பிபிகேஎஸ்க்கு ஃபேவராக ஒரு டீம் மேக் பண்ணும்போது பிரப்சிம்ரன் சிங் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். இங்கிலீஷுமே அந்த இடத்துல நீங்கள் யோசிக்கலாம். இங்கிலீஷு, சிங் யோசிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுற பிபிகேஎஸ் லாஸ் ஆகுது அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் சசாந்த் சிங்கை பிக் பண்ணுற மாதிரி பார்க்கலாம் ஒரு சில டீமுக்கு. ஓகேங்களா. டஃப் ஃபைட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான டீமுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 2ல் ஒரு பிளேயர் ஏதாவது ஒரு இன்னிங்ஸில் வர்றதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன வாய்ப்பு தான். ஓகேங்களா. இதில் கன்ஃபார்மாக அப்படின்னா ஒரு பிளேயருக்கு கட்டாயமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டில் இருக்கக்கூடிய பிளேயர் தான் இந்த 2 பேருமே. ஓகே. ஸோ அடுத்தது கொஞ்சம் இந்த கேட்டகரி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரஜத் படிதர்,
குர்னல் பாண்டியா, ஸ்ரேயஸ் ஐயர், நஹல் வதேரா, கெயில் ஜேமிசன். ஓகே, பழைய மேட்ச்சுகளை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி செக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இடத்துல சில விஷயங்கள் நடந்திருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், நஹல் வதேரா ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகியிருப்பாங்க. இல்லைன்னா ஸ்ரேயஸ் ஐயர், கெயில் ஜேமிசன் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகியிருப்பாங்க. வின் ஆன மேட்செல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ நஹல் வதேரா, கெயில் ஜேமிசன் இவங்க வந்து ஒரு சில மேட்சுகளில் இன்வால்வ் ஆகி அந்த டீம் வந்து வின் பண்ணியிருக்கும். ஸோ இப்படி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு இன்றைக்கி இவங்க இன்னிங்ஸ் வைஸில் எப்படி ஃபிட் ஆகிறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஆர்சிபி வின் அப்படிங்கிற இடத்துல ரஜத் படிதர் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில், ஸோ ஃபஸ்ட்டு பேட்டில் ஆர்சிபி வின் அப்படிங்கும்போது ரஜத் படிதர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ஆர்சிபி வின் அப்படின்னா நீங்கள் குர்னல் பாண்டியாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வாய்ப்பு, அவர் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. முழுமையாக கிடைக்கிறது இல்லை அப்படின்னா கூட நீங்கள் படிதரை மிஸ் பண்ணுற இடத்துக்கு ஒரு சில டீமுகளுக்கு குர்னல் பாண்டியாவை நீங்கள் ட்ரை பண்ணி கிடைக்கலாம். முழுமையாக ஓவர் போடுற பட்சத்தில் ஃபஸ்ட் பவுலிங்கில் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்பு வின் பண்ணும்போது, ஆர்சிபி வின் பண்ணும்போது பாண்டியாவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ பிபிகேஎஸ்க்கு அதே தான். ஸோ வின் ஆகணுன்னா இந்த 3 பிளேயரில் 2 பிளேயர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இவங்க டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்க முடியும். லாஸ்ட் மேட்ச்சில் ஸ்ரேயஸ் ஐயர், வதேரா 2 பேருமே வந்திருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒரு கான்செப்ட். இதை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். எப்படி ஆர்சிபியில் வின் அப்படிங்கும்போது கான்செப்ட் எடுத்தோமோ அதே போல் பிபிகேஎஸ் இப்போவும் அப்படியே சொன்ன ஜஸ் இங்கிலீஷாக இருக்கட்டும், பி சிங்காக இருக்கட்டும், அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. பட் ஸ்ரேயஸ் ஐயர், நஹல் வதேரா, ஸோ இவங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸில் இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக ஸ்ரேயஸ் ஐயரை எடுத்துக்கிட்டு ஒரு வேளை பேட்டிங் பேஸ் மேட்ச் மாதிரி போன மேட்ச் மாதிரி கிரவுண்டு உங்களுக்கு காட்டுச்சுன்னா சப்போர்ட்டுக்கு நீங்கள் வதேராவை எடுத்துக்கலாம். அல்லது எனி ஒன் அப்படிங்கிறதுல ஜேமிசனை கூட எடுத்துக்கலாம். ஒரு வேளை ஸ்ட்ரகிள் பண்ணி வின் பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வின்னிங் கான்செப்ட்டுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு பேட் அப்படின்னா இல்லை கிடையாதுங்க, இங்கே செகண்ட் பேட்டில் இவங்க இம்பார்ட்டண்ட் ஆகிறாங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயரும் நஹல் வதேராவும் ஓகேங்களா வின் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ஒரு வேளை லாஸ் ஆகிறாங்க அப்படின்னா நீங்கள் வதேரா மட்டும் கூட, ஸோ எந்த இன்னிங்ஸாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இந்த கேட்டகரி இப்படி தான் எடுக்க முடியும். ரைட். ஸோ அடுத்தது, ஸோ நம்ம ஒரு மேட்ச்சில் சொல்லியிருப்போம் அதே போல் தான் ஜெய சர்மா, சுயேஷ் சர்மா. ஸோ இவங்க இதில் ஒரு பிளேயர் நீங்கள் எப்போ மஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ மஸ்ட்டு மீன்ஸ் சில மேட்ச்சுகளில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உட்காந்துருக்காங்கன்னா கிடையாது இந்த மேட்ச்சுக்கு, அது ஒன்று புரிஞ்சுக்குங்க. வின் பண்ணணும் அப்படின்னா மஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆர்சிபியில். இப்போது இதுவும் அதே தான். ஃபஸ்ட்டு பவுல் அப்படின்னா சுயேஷ் சர்மா லாஸ்ட் மேட்ச்லேயே ஒரு மேட்ச்சில் சொல்லியிருந்தோம் இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் மஸ்ட்டு அப்படின்ட்டு. ஸோ அது கேப்டனாகவே இவர் வந்திருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின்னர் எப்பவுமே செகண்ட் இன்னிங்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் சுயேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது வின் பண்ணும்போது. ஓகேங்களா. ஸோ ஒரு வேளை ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் கிடைக்காது, ஸ்பின்னர் ட்ராக் இல்லை அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் இவரை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேர்த்துக்குமே அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஸோ அதனால தான் இது ஒரு 2-3 மேட்ச் மட்டும் விளக்கம் கொடுத்துட்டு உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎல்லில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஆர்சிபி வின், செகண்ட் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு லிஸ்ட்டாகவே 6-7 பேர்த்த நம்ம காட்டுவோம். அதுபடி எடுத்துக்கங்க. 2 பேருமே செகண்ட் இன்னிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அதாவது மெயினாக இங்கே ஃபஸ்ட்டு பவுலிங்கில் வருது. ஸோ அப்போ வந்து இவர் செகண்ட் பேட்டிங் பண்ண போகிறார். ஸோ அப்போ 2 பேருமே தானே இன்வால்வ் ஆகிறாங்க அப்படிங்கிற ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த 2 பேர்த்துக்கான வாய்ப்புமே இருக்குது தான், இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இது சாய்ஸஸில் வரும். ஓகேங்களா. ஸோ சுயேஷ் சர்மா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சித்தேஷ் சர்மா செகண்ட் இன்னிங்ஸில் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. வின் ஆகும்போது ஒரு பிளேயர் மட்டும் போதுமானதாக இருக்கும் இந்த கேட்டகரியில். ஸோ அடுத்தது ஃப்ளிப்சால்ட்டு, யுஸ்வேந்தர் சஹல். ஸோ ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி வரும். சால்ட் வந்து செகண்ட் இன்னிங்ஸுக்கு சூட்டபுளான பிளேயராக இருப்பார். ஓகேங்களா. செகண்ட் இன்னிங்ஸுக்கு சூட்டபுளான பிளேயர்.
செகண்ட் இன்னிங்ஸில் ஆர்சிபி வின் அப்படிங்கும்போது இவரை வந்து நீங்கள் பிக் பண்ணலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது வரல, ஓகேங்களா. சஹலும் அதே போல் இந்த இடத்துல செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த கேட்டகரி ஆஃப் பிளேயர்ஸ். ஸோ இம்பேக்டில் இருக்கார். ஸோ இம்பேக்டில் வரும்போது இந்த ரூல்ஸ் வந்து அடிபடுது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போதைக்கு நம்ம எடுத்தா இருக்கோம், ஒருவேளை அவர் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா முன்னாடியே வந்துடுவார். ஸோ அந்த ரீசன்னால் அவரை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த 3 பிளேயர் இங்கே பிபிகேஎஸை ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா செகண்ட் பேட்டிங்கில் பிபிகேஎஸ் வின் பண்ணுதுன்னா பிஆர்யா இம்பார்ட்டன்ட். மயங்க் அகர்வால் போத் இன்னிங்ஸுமே கன்சிடரபிள். ஸோ ரொம்ப மஸ்ட்டானு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ரிசல்ட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அமர்ஜாய் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் இம்பார்ட்டண்ட். ஸோ எப்படி சிதேஷ் சர்மா சுயேஷ் சர்மா பார்த்தோமோ அதே போல் தான் இந்த 2 பேர்த்துக்கு இடையில் காம்பினேஷன் இருக்குது. ஸோ வின் ஆகும்போது ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை ஆர்சிபி வின் அப்படின்னா கூட நீங்கள் அந்த இடத்துல ரிவர்ஸில் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் பிஆர்ஏவை ட்ரை பண்ணுறது, ஸோ செகண்ட் பவுலிங்கில் அமர்ஜாய் ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். மயங்க் அகர்வாலை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஓகேங்களா. ரைட், அடுத்தது விராட் கோலி துஷாராக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி தான். ஸோ ஒரு வேளை இருந்தால் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம், அவ்வளோதான். ஸோ சிங். ஸோ ஒரு பிளேயர் கட்டாயம் இந்த கேட்டகரியில், ஒரு வேளை துஷாராவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 பிளேயர் தான் இருக்க போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் உங்கள் டீமில் ஒரு பிளேயரை கட் பண்ணணுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கேட்டகரியில் இந்த 2 முக்கியமான ஹை பர்சன்டேஜ் பிளேயரில் ஒரு பிளேயரை நீங்கள் கட் பண்ணணும். உங்களுடைய சாய்ஸில் பிபிகேஎஸ் வின் அப்படிங்கிற போது சிங்கை ட்ரை பண்ணுங்கள், அல்லது ஆர்சிபி வின்னுங்கிற இடத்துல விராட் கோலியை ட்ரை பண்ணலாம். ஸோ இது இங்கே இவ்வளோ தான் சாய்ஸு. பட் ஒரு முக்கியமான ஒரு ரோல் இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, இந்த 2 பிளேயரையுமே மோஸ்ட்லி பிக் பண்ணிட்டு வருவாங்க. நீங்கள் ஒரு பிளேயரை கட் பண்ணணுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக ஹேசல்வுட், ஸோ இன்னும் ஏதோ பிளேயர் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், ரோமாரியஸ் செஃபர்ட், லிவிங்ஸ்டன். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும், பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் வைசாக் விஜயகுமார், மார்க்கஸ் ஸ்டோனிஸ். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரியான அமைப்பில் வர்றாங்க. ஸோ இந்த மேட்ச் இதுதான் ஒரு சின்ன குழப்பமான இடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் இதில் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கோம். பிபிகேஎஸ் செகண்ட் இன்னிங்ஸில் வின் பண்ணும்போது பேட்டிங்கில், ஸோ இப்போது ஸ்டோனிஸ் ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அவருக்கு வந்து ஓவரும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாகி நின்று வரும் பால் அப்படின்னா அந்த இடத்துல இப்போ பவுலிங் பண்ண வாய்ப்பு இருக்குது, பேட்டிங்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இவர் பேட்டிங்கில் பிபிகேஎஸ் வின் பண்ணும்போது செகண்ட் இன்னிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. அதே போல் வைசாக் விஜயகுமார் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அப்போ ஸ்டோனிஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். இது வந்து பிபிகேஎஸ் வின் பண்ணும்போது. ஸோ லாஸ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஸ்டோனிஸை பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கூட பிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும், ஓகே. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரம் கார்டு பிளேயராக இந்த 2 பிளேயரும் இருக்க வாய்ப்பு இருக்குது வின் பண்ணும்போது, ஓகேங்களா. கம்பல்சரி இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஆர்சிபி வின் ஆகும். ஒருவேளை ஆர்சிபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 2 பிளேயரோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி வரும். ட்ரேட் பண்ணுறவங்க, டீம் எடுக்கிறவங்க, ஆர்சிபிக்கு ஃபேவராக ஒரு டீம் மேக் பண்ணுறீங்க, இல்லை டஃப் ஃபைட்டாக ஒரு மேட்சை மேக் பண்ணுறீங்கன்னாலும் இந்த பிளேயர்ஸில் ஒரு பிளேயர் ரொம்ப மஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த 2 பிளேயர்ஸ் ஏதாவது ஒரு பிளேயர் மேபி சான்ஸ் கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப க்ளோஸ் மேட்ச்சில் நீங்கள் லிவிங்ஸ்டோனை ஒரு ட்ரம் கார்டு பிக்காக யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த மேட்ச்சு ஏன் வந்து கொஞ்சம் ரொம்ப மற்ற மேட்சோட 2 மேட்ச் 3 மேட்ச் கொடுத்த அந்த ப்ரிடிஷனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். புரியாத மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். மீன்ஸ் இப்போ கடைசி அந்த ஃபைனல் விஷயத்தை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச்சு ரொம்ப ஈஸியாக இருக்காது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதிலிருந்து க்ளோசஸாக போக வாய்ப்பு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு
இப்போ அந்த லிஸ்ட்டை காட்டும். இப்போ பிபிகேஎஸ் சைடு ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவங்க, செகண்ட் பேட்டிங்கில் வின் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அந்த பிளேயர் லிஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அதில் உங்களுக்கு புரியும். பிபிகேஎஸில் ஃபஸ்ட்டு பேட்டிங் வின் ஆகிறாங்க அப்படின்னா ஜோஸ் இங்கிலீஷ், பி சிங் அல்லது எஸ் சிங், சசாந்த் சிங். ஸோ இந்த ரெண்டு பேட்டர் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா? ரைட். ஸோ பவுலிங்கில் அப்போ செகண்ட் பவுல் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பவுலிங்கில் எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏ சிங், கெயில் ஜேமிசன், ஸோ ஒமர் ஜாய் அல்லது பி ஆர்யா பேட்டர்ஸுக்கு போகிறது அப்படின்னா பி ஆர்யா, வைசாக் விஜயகுமார் அல்லது சஹல். ஸோ சஹல் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே சால்ட்டு ஃபெயில் ஆகும்போது சஹல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஒரு 6 பிளேயர் ப்ளஸ் இதில் இன்னொரு பிளேயரையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸ்ரேயஸ் ஐயர் அல்லது நேஹல் வதேரா. ஸோ ஒரு பிளேயர். ஸோ நம்ம அந்த லிஸ்ட்டு காட்டும்போது நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஜேமிசன் ப்ளஸ் ஒரு பேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஓகேங்களா? ஸ்ரேயஸ் ஐயர் அல்லது நேஹல் வதேரா. அதே போல் பிரப்சிம்ரன் சிங் அல்லது சசாந்த் சிங். ஸோ இந்த இடத்துல சாய்ஸஸ் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பிபிகேஎஸ் வின் பண்ணும்போது இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இதில் 2 சாய்ஸ் சொல்லியிருக்கோம், பி சிங் அல்லது சசாந்த் சிங். ஸோ அதே போல் கெயில் ஜேமிசன் அல்லது நேஹல் வதேரா, ஸோ ஒமர் ஜாய் அல்லது பி ஆர்யா. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பேட்டர்ஸ் தேவைப்படும், பிச்சோட கண்டிஷன் என்ன, ஸோ அதை பொறுத்து நீங்கள் பேட்டர்ஸை சூஸ் பண்ணுறதா பவுலர்ஸை சூஸ் பண்ணுறதான்னு டிவைட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இதுவே பிபிகே செகண்ட் பேட்டிங்கில் வின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இங்கே ஸ்ரேயஸ் ஐயர் ஆட்டோமேட்டிக்காக இம்பார்ட்டண்ட் ஆயிடுவார். ஸோ அதே போல் பி ஆர்யா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வின் பண்ணும்போது அது மட்டும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதே போல் யுஸ்வேந்திர சஹல், ஏ சிங், ஸோ ஜேமிசன் அந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். ஸோ ஜேமிசன். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷனில் சசாந்த் சிங் அல்லது இங்கிலீஷ், ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 6 பிளேயர். இது தவிர்த்து இன்னொரு பேட்டர்ஸ் நம்ம ரொட்டேட்டில் ஒரு பேட்டரை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒமர் ஜாய் அல்லது வைசாக் விஜயகுமாரை ட்ரை பண்ணலாம். ஒமர் ஜாய் அல்லது வைசாக் விஜயகுமார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ பிஆர்ஏ கூட சேர்ந்து ஒமர் ஜாயும் அல்லது வைசாக் விஜயகுமாரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து பிபிகேயை செகண்ட் பேட்டிங்கில் வின் பண்ணணும் அப்படிங்கிறக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேயராக இருப்பாங்க. சின்னதாக இதில் மாற்றம் இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ரைட். இப்போ ஆர்சிபி சைடு பார்த்துருவோம். ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட் அப்படின்னா என்ன நடக்குது, இப்போ பிபிகேஎஸ்க்கு பேட்டர்ஸ் எப்படி வர்றாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில், பவுலர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் எப்படி வர்றாங்க, அதே மாதிரி பவுலர்ஸ் எப்படி ஓரளவுக்கு மென்ஷன் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. வின் ஆகும் போது தான் இது, அதை புரிஞ்சுக்கங்க. ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட் அப்படிங்கிற இடத்துல இங்கே ரஜத் படிதர், ஸோ அதுக்கப்புறம் சால்ட், மயன்க் அகர்வால். ஸோ பேட்டர்ஸில் இந்த 3 பேட்டர் ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பவுலிங்குன்னு போயிட்டோம்னா கண்டிப்பாக வின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமாரில் 1 அல்லது 2 பிளேயருக்குமே வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதே போல் செஃபர்ட். ஸோ இந்த ஒரு 6 பிளேயர் நம்ம வழக்கமாக சொன்ன மாதிரி சுயேஷ் சர்மா அல்லது சித்தேஷ் சர்மா. ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேட்டர்ஸ் எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து சுயேஷ் சர்மாவுக்கு பொதுவாக நீங்கள் சித்தேஷ் சர்மா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங். அதில் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் வந்து மெயின் பிளேயர் அப்படின்னு பார்த்தோம்னா ரஜத் படிதர். ஸோ அடுத்தது மெயின் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தேஷ் சர்மா. ஸோ இந்த 2 பேரும் ஒரு ஆப்ஷனில் தான் நம்ம பிக் பண்ணியிருக்கிறோம். ஸோ பெருசாக பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணாதுன்னா ஒரு பேட்டரை நீங்கள் சால்ட்டோ அகர்வாலையோ ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஆர்சிபி வின் அப்படிங்கிற கான்செப்ட். இதுவே செகண்ட் பேட்டிங்கில் ஆர்சிபி வின். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேட்டர்ஸ் யாரெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா சித்தேஷ் சர்மா. ஸோ எகெயின் இந்த பிலிப் சால்ட் அகர்வால் 2 பேர்த்துக்கும் ஒரே அமைப்பு தான். ஸோ அதனால் இது பெருசாக மாற்றங்கள் இருக்காது.
இவங்களை கட் பண்ணுறது பிக் பண்ணுறது உங்களுடைய கையில் இருக்குது. பட் இங்கே வந்து விராட் கோலி மஸ்டான இடத்துக்கு இருக்கும். ஸோ பவுலர்ஸ்லேயும் பெருசாக மாற்றங்கள் இல்லை. ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், செப்பர்டு, ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இருப்பாங்க. ஸோ குர்னூல் பாண்டியா இந்த இடத்துல கொஞ்சம் மஸ்ட்டாக இருப்பார். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் யாஸ் தயால் இம்பார்ட்டண்ட் பிக். ஸோ நம்ம அதை சொல்லியிருப்போம். இப்போ கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு உங்களுக்கு பிளேயர் லிஸ்ட்டு. அதில் நான் வழக்கமாக சொன்னது தான். ஸோ இந்த 2 பிளேயரில் நீங்கள் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதர்வைஸ் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் பிக் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ செகண்ட் பேட்டிங்கும் பார்த்துட்டோம். 2 டீமுக்கும் இம்பார்ட்டண்ட் பிளேயர் மட்டும். லாஸ் ஆனதை அப்படியே ரிவர்ஸில் உல்ட்டாவாக எடுத்துக்கங்க. அதையும் நம்ம சொன்னோம்னா லேட் ஆகிடும். ஓகே. இப்போ மேட்ச் ப்ரோக்ரஸ் இப்போ இது பார்த்ததை வச்சு எப்படி இருக்குது அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸில் ஆர்சிபிக்கு பேட்டர்ஸ் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஸோ அந்த பேட்டர்ஸோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ இங்கே வந்து சித்தேஷ் சர்மா, விராட் கோலி இது வரைக்கும் மேட்சை முடிச்சு கொடுத்தவங்க ரீசெண்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக உங்களுக்கு தென்படுவாங்க. பேட்டர்ஸை பேஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா. அதே போல் குர்னூல் பாண்டியாவும் செகண்ட் இன்னிங்ஸ் லிஸ்ட்டில் பேட்டிங்க்கு நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே. அப்போ செகண்ட் இன்னிங்ஸ் ஓரளவுக்கு வேலபிள் ஆட் ஆகுது ஆர்சிபிக்கு. ஸோ பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் என்ன ஒரு சில பேட்டர்ஸ் வந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு சில பேட்டர்ஸ் வந்தாங்க. ஸோ இங்கே பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஜஸ் இங்கிலீஷ், பிரப்சிம்ரன் சிங், நேஹல் வதேரா, ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ஸ் வர்றாங்க. அப்படிங்கும்போது இவங்க ரீசெண்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர் தான் எல்லாருமே. அதே போல் செகண்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது ஸ்ரேயஸ் ஐயர், பிஆர்ஏ, ஸோ இவங்களும் கொஞ்சம் ஃபார்மில் உள்ள ஒரு பேட்டர்ஸ் தான். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட் சொல்லியிருப்போம் ஆர்சிபி வந்து வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத. இப்போது இதுபடி பார்க்கும்போது இப்போ நம்ம வின்னர்ஸை டிக்ளேர் பண்ணலை. பட் பிபிகேஎஸ் ஒரு ஈவன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். 2 இன்னிங்ஸுக்குமே ஒரு ஈவனாக இருக்காங்க அப்படின்னு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். ஃபஸ்ட் இன்னிங்ஸு இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் இல்லாத பிளேயர்ஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியும் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஆர்சிபி வின் பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கங்க. டீம்ஸுக்கு இந்த விஷயங்களும் ப்ளஸ் ஒரு சில விஷயங்கள். ஸோ குரூப் பிளேயில் இருக்கிறவங்களாம் டேபிள்ஸையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க. அதை வச்சு மேக்கப் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸ் லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் கொடுத்ததில் ஸ்ரேயாஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த ஃபைனல் கேம்ஸு ஸ்ட்ராட்டஜி மாறும். ஒவ்வொரு டோர்னமெண்ட்டும் ஒவ்வொரு விதத்தில் உட்காரும். இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸில் நம்ம ஸ்ரேயாஸை கொடுத்துருப்போம். ஒரு மேட்ச் வரவும் செஞ்சுருப்பார். ஸோ நம்ம ரிவர்ஸில் திங்க் பண்ணோம். சில விஷயங்கள் மாறவும் செய்யும். புரிஞ்சுக்குங்க. ஸோ அதனால் உங்களுடைய கேப்டன் சாய்ஸையும் நீங்கள் எடுத்துக்கிறது கரெக்டு. ஸோ என்னுடைய சாய்ஸாக ஜோஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார். ஸோ ஆர்சிபி பொறுத்தவரைக்கும் பேட்டிங்கில் ஸ்ட்ராங் ரிவ்யூ இல்லாதனால பவுலர்ஸில் கேப்டன் வர ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இதை தவிர்த்து ஒரு சில பிளேயர்ஸ் ஆன் டைமில் சேஞ்ச் ஆகலாம். ஸோ விராட் கோலி சேஃபான ஆப்ஷனாக நீங்கள் பிக் பண்ணலாம் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கில். ஸோ அதை நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். ஸோ அதை வச்சு நீங்கள் இதை எடுத்துக்கங்க. ஸோ பிபிகேஎஸில் மார்க்கஸ் ஸ்டோனிஸ், வைசாக், விஜய்குமார் கொஞ்சம் டிஃப்ரென்ஸியலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட்டு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயர். ஸோ இங்கே பிரப்சிம்ரன் சிங் இங்கிலீஷோட எஃபெக்டிவ் இருக்கும் அப்படின்னா அவரையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த லிஸ்ட்டு படி நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டோனிஸுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இங்கிலீஷை நீங்கள் கேப்டன் சாய்ஸில் எடுத்துக்கலாம். ட்ராக்கை பேஸ் பண்ணி ஸ்டோனிஸுக்கு கேப்டன் கொடுங்க. ஸ்லோயர் வேரியேஷன் எஃபெக்டிவாக இருக்கும், பால் நின்று வரும், அந்த மாதிரி இடங்களில் மட்டும் ஸ்டோனிஸை கேப்டனாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதர்வைஸ் ட்ராக்கில் கொஞ்சம் ஃப்ளாட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஜோஸ் இங்கிலீஷுக்கு நீங்கள் கேப்டன் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். டிஎன்பியிலிருந்து இதே வீடியோவை பிளேயர்ஸோட லிஸ்ட்டு மட்டும், ஸோ 2 இன்னிங்ஸ் காட்டணும். ஸோ அதை லிஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு அதை வச்சு ஒரு இதே விளக்கத்தை கொடுக்க அங்கே முயற்சி பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ அடுத்த வீடியோ அப்படிங்கிறது டிஎன்பிஎலோட ஒரு 3-4 மேட்ச்க்கு அப்புறமா தான் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை லெவல்ஸ் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருந்தே நம்ம கொடுப்போம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.